ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். சிவாய நம ஓம் சிவாய வசிவோம் சிவ 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 ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வஜமான்ய ஸ்வாகா. நான் சொன்னது எனக்கும் புரியாது உனக்கும். இந்து மந்திரங்களை சேலம் திமுக எம்பி செல்வகணபதி கேலி செய்யும்படி பேசியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாருடைய வழக்கு மொழியும் கிடையாது, பேசு மொழியும் கிடையாது, யார் வீட்டிலும் புழங்குகிற மொழியும் கிடையாது, நிர்வாக மொழியும் கிடையாது, ஆட்சி மொழியும் கிடையாது. ஆனால் அதற்கு நண்பர்களே இன்றைக்கு 4000 கோடி ஒதுக்கி இருக்கிறான். தமிழ் மொழி செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ். இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை கண்டுபிடித்து பயன்படுத்தவன் தமிழன் என்று இன்றைக்கு அண்ணன் தளபதி 8 கோடி தமிழ் லஞ்சங்களிலே நீக்கவர நினைந்திருக்கிற தமிழ்நாட்டுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர். அவர் காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது ஏற்க மறுக்கிறானே. மத்தியில் ஆளுகிறவன் ஏற்க மறுக்கிறான். அந்த ஆய்வுக்கு சான்றிதழ் கொடுக்க மறுக்கிறான். காரணம் தமிழனுடைய தொன்மையும் அவனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் தெரிந்துவிடும். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன் தோன்றிய நாகரிகம் என்று வெளிப்பட்டு விடும் என்று போட்டு புதைகுழியிலே தள்ள பார்க்கிறான். இத்தனை ஆதாரங்களையும் அந்த செம்மொழிக்கு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 102 கோடி ஒதுக்கி இருக்கிறான். ஆனால் சமஸ்கிருதம் என் பிள்ளை இன்றைக்கு படிப்பதற்கு 4000 கோடியை நிறுத்தி வைத்திருக்கிறாய். ஆனால் அந்த மந்திர மொழியை பேசுவதற்கு 4000 கோடி உயர்த்திருக்கிறான் என்று சொன்னால் பழனிசாமியை தெரியுமா உனக்கு? விபத்திலே நீ எல்லாம் தலைவனாகிவிட்டாய். நீங்கள் எல்லாம் எப்படி இருந்து வந்தீர்கள் என்று எனக்கு தெரியும். துரோகத்தின் மொத்த உருவம் தானே. எப்படி உன்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கினாய்? இதே நெடுங்குளத்திலே பஞ்சாயத்து தேர்தலில் தோற்று போனவர் தானே. பஞ்சாயத்து தேர்தலில் ஜெயிக்க முடியல. நான் நின்ன பாராளுமன்ற தேர்தலில் கூட அண்ணன் பழனிசாமி அவர் ஊரில் அவருக்கு மானம் போயிடக்கூடாதுன்னு நிறைய சன்மானத்தை கொட்டி கொட்டி கொடுத்தாராம். அந்த அளவுக்கு தான் உங்கள் அரசியல். யார் காலை பிடித்து பதவியை பெற்றாயோ அவர் யார் என்று கேட்கிறாய். யார் உனக்கு முதலே 89 சேவல் சின்னத்திலே சீட்டு கொடுத்த அர்ஜுனன் நேற்றைக்கு கட்சி விட்டு எடுத்து விட்டாய். உன் ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்த ஓபிஎஸ் நீ யார் என்று கேட்கிறாய். உதிரி போய்விட்டது என்று கேட்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக செல்வ கணபதியை அளிப்பதற்காக அந்த செங்கோட்டையின் வாசல்லேயே நின்று கொண்டிருந்தே அந்த செங்கோட்டையை நீ முடித்து விட்டாய். அந்த செங்கோட்டையின் கூட தொலைபேசியில கட்சி விட்டு எடுத்தவுடன் என்னிடத்தில் பேசினார். மாப்பிள்ள என்னையும் குத்திட்டாயான்னார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.